டோரிமான் அனிமியோட ஒரு டார்க் ஸ்டோரி. நம்ம நோபிட்டா வந்து உண்மையிலே ஒரு லோன்லியான பர்சனா இருந்திருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் பெருசா கிடையாது. ஃபேமிலிலயும் எல்லாருமே அவன வெறுத்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த எல்லா சிச்சுவேஷனையும் தாண்டி அவன் ஹேப்பியா இருந்ததுக்கான ஒரே ஒரு ரீசன் அவன் லவ் பண்ண பொண்ணு தான். அந்த பொண்ணு அவன் கூடயே இருந்துச்சு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் இவன் அந்த லவ்வ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. வேற ஒரு பையன் அவன்ட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டான். இந்த மன உளைச்சல்ல அவன் வந்து சாகலாம் அப்படின்ற கண்டிஷனுக்கு ஒரு நைட் டைம்ல ஒரு பாலத்துக்கிட்ட மிட் நைட்ல நின்டுகிட்டு இருந்திருக்கான். அங்க வந்து ஒரு வினோதமான ஏலியன் கிரியேச்சர் ஹேட்ச் ஆயிருக்கு. அது ஹேட்ச் ஆயி தனக்கான ஹோஸ்ட்ட தேடிக்கிட்டு இருக்கும்போது, அதோட கண்ணுக்கு முன்னாடி பட்டது நம்ம நோபிட்டா. அவனோட முகத்துல தாவி புடிச்சு, அதோட கொடூரமான டென்டகல்ஸ தூக்கி அவன் முகத்துல இறக்கியிருக்கு. அந்த இடத்துல நோபிட்டா கத்துன சத்தம், அந்த ஒட்டுமொத்த ஏரியாவையும் அலற வச்சிருக்கு. அந்த நேரத்துல அந்த ஏலியன் கிரியேச்சர் அவனோட பிரெயின்குள்ள அதோட கண்ட்ரோல இறக்கும்போது, அவனுக்கு நெறைய எலியூஷன்ஸ ஏற்படுத்தியிருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டோரிமான், அவனோட ஃபேமிலி எல்லாருமே அவன நல்லபடியா பார்த்துக்கிற மாரி, அவனுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாரி, அது எல்லாமே அவனோட ஹேப்பி மெமரீஸா அவன் பிரெயின்ல செலுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஏலியன் அதோட வேலைய தொடங்குச்சு. இதோட பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு லைக்க பண்ணி வச்சுருங்க. அப்பனா தான் இந்த வீடியோ நெறைய பேத்துக்கு போகும். எனக்கும் சீக்கிரம் போடணும்னு தோணும்.